எங்க தங்க தங்கி இருந்து பார்க்கணும் தான். ஒரு வேலையும் தான் செய்ய முடியலையே. என் வீட்டில் ஒரு கழுதை இருக்கு. நான் ஒன்றும் பெற்று வச்சிருக்கேன் அந்த கழுதை. அது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போகும்னு பார்த்தேன்னா கல்யாணமும் பண்ண மாட்டேங்குது, பொய்யும் தொலைய மாட்டேங்குது. வேலைக்கு உடனே சென்னையில் போய் உட்காந்துக்கிட்டா. வீட்டில் மருமூளை மட்டும் ஒத்தையில எங்கே விட்டுட்டு வர. அதனால ராத்திரிக்கு அந்திக்கு போயிட்டு விடியாலமே எந்திரிச்சு வருவேன். இன்னைக்கு வேற மழை வேற ஒரே பொசு பொசுன்னு பெஞ்சிட்டு நடந்தா இந்த மழைக்குள்ளே எல்லாம் வரவும் நனைஞ்சு போச்சு. இப்போதான் லேசாக வெயில் அடிக்கி. சரி இந்த மட்டையாவது வெட்டி எடுத்து வைப்போம் அப்படின்னு வெட்டிக்கிட்டு இருக்கேன். பயணி வைக்க வரவில்லை, உள்ளேயாவது எடுத்து போட்டிருக்கணும், ஒன்றும் பாடுபடலை. இப்போ பயணி என்னத்துக்கு வைக்கணும் நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வரும்போதே கஞ்சி கிஞ்சி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால ஒன்றும் வேண்டாம் இப்போக்கி. ஓ சரி சரி. உங்கள் மோ ஏன் கல்யாணம் வேண்டாங்க? ஏதோ வேலை செய்ய இடத்துல ஏதோ பயில எதுவும் பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டு பாருங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வீட்டில் பார்த்து வைக்க மாப்பிள்ளை எங்கே பிடிக்குது? அதுவும் இஷ்டத்துக்குலாம் பார்த்துக்கிட்டு அலையுதுவே. அதனால அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னம்மா, அதான் வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிப்பாள் என்னம்மா. நீங்கள் விவரமாக கொஞ்சம் பேசி அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு முடிச்சு விடுங்க. வேற வயசாகுதுல்ல, வயசாகிட்டே போனோன்னா அதுக்கப்புறமா நல்ல மாப்பிள்ளை வரனெல்லாம் கிடைக்காது. அழகு போல மாப்பிள்ளை வக்கீல் கவர்மெண்ட் சம்பளம், அது மாப்பிள்ளை நான் கட்டிக்கிறியேங்க. இவ தான் கொளுத்து போய் அலையால. 10 வயசு டிஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு ஏண்டான்ட்டா. அவன் அழகு போல இருக்கான், நல்ல சம்பாத்தியம், நல்ல இது தனி கொடுத்துருக்கான். இப்போ அக்கா கூட அக்காக்காரி கூட இருக்கா. இது ஊரில் இருக்கு. வேலை செய்ய இடத்துல ஒரு வீடு பார்த்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கிட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே இருந்து அப்பாட்டுக்கு பார்த்துக்கிடுவோம்ல. இது கல்யாணம் பண்ணி போனால் பொழைச்சி கிடக்கலாம்ல. அறிவு கெட்டது. நானே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். கொடவத்தை பிடிச்சி போட்டு வீட்லையாவது கட்டி போடலான்னு பார்த்தேன்னா ஒரு பேச்சுக்கு அடங்க மாட்டுக்கு. எந்தாலையும் போன்னு விட்டுட்டேன். லவ் கிவனு எனத்தையாவது இழுத்துட்டு வந்தேன்னா அருவா எடுத்து ஒரே போட்டுதான் போட்டு இருந்த நாள் காணவும் முடிச்சு விட்டுருவேன் அம்மா அவளெல்லாம். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆசை ஆசையாக பிள்ளைய வளர்த்துட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இன்னும் என்ன நம்ம கை காட்டிய இடத்துல தலையை நீட்டிட்டு போக வேண்டியது தானே. நானும் என் புருஷனை கல்யாணம் பண்ணல, எங்களுக்குலாம் 10-15 வயசு வித்தியாசம். முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாது பிள்ளைகள். அது 1 வயசு 2 வயசு தான் வித்தியாசம் பார்க்குவேன். அதுக்கு மேலன்னா அங்கிள் நீருதுவேன். போனை போட்டு போட்டு பார்க்கேன், போனை எடுக்காண்டாங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரியாம தான் இருக்கேன் நானும். சரி சரி, கோவப்படாம அவகிட்ட மெதுவாக பேசி என்ன கதைன்னு கேளுங்க. சரி நான் வாரேன். நாளையிடம் போனாதான் சீக்கிரமா வித்துட்டு வீடு போய் சேர முடியும். ஆ வீட்டில் இருக்க கழுதெல்லாம் ஒழுங்கா இருந்தா கண்ட நாயெல்லாம் ஏன் இப்படி பேச போகுது? எல்லாம் துணியா துவைக்க போறேன் இப்போ. ஆமாம்மா, துணியை துவைச்சிட்டு அப்படியே குளிக்கலான்னு பார்த்தேன். ஆமா இப்பதான் கொஞ்சம் வெயில் அடிக்கி. அதுல வெளியே பாத்ரூம் பக்கத்துல வெளியே அசல்ல கொஞ்சம் துணி கிடக்கும் பாரு, அதையும் சேர்த்து போட்டு துவைச்சிரு. இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கும் போதே என்ன போட்டு அலசி எடுத்துடலாம்ல. அம்மா சேலெல்லாம் கிடக்கும் அதுல. எம்மா வான் துணியை வேணா சேர்த்து துவைப்பேன். அதுல சோனி துணிலாம் கிடைக்கும், அதெல்லாம் நான் துவைக்க முடியாமா. அப்பா வியாட்டியால நாள் கிடக்கும், சேர்த்து போட்டு எடுத்து துவல. அவ துணியும் சேர்த்து துவை வரும். தண்ணி வரும்போது தானே துவைக்க முடியும். சேர்த்து கையோட துவைச்சு விடு. அவ மட்டும் நல்லா சாலியா போன் நோண்டிக்கிட்டு இருப்பா. நான் அவ துணி இருந்து துவைக்கணுமா? அவியவிய துணியை அவியவிய தானே துவைக்கணும்னு சொல்லியிருக்க. அப்புறம் எதுக்கு அவ துணியை என்னைய துவைக்க சொல்ற? எல்லாம் தண்ணி வரும்போது தான் குடர் கூட எடுக்க முடியும். அதுக்குதான் சொல்லியே போ. நானும் துவைக்க மாட்டேன். அம்மா நீங்க துணியே துவைக்க வேண்டாமா? என் துணியெல்லாம் அந்தளவு வைக்கி. என் துணியை நான் துவைச்சிக்கிட்டே, உன் துணியை மட்டும் நீ துவைச்சிக்க. தண்ணி வரும்போது அவளத்தையும் சேர்த்து போட்டு எடுத்து துவைன்னு சொன்னா துவைக்காண்டாலாம். பிள்ளைகிட்ட சொல்லி எதுக்கு நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகலாம். அவ துணி எதுக்கு நான் துவைக்கணும்? இந்த அம்மா லூசு கோயா மாதிரி பேசிட்டு வரா. வேணா அம்மா துணியும் அப்பா துணியும் எல்லாம் சேர்த்து துவைப்பேன். அவ துணியெல்லாம் நான் துவைக்க மாட்டேன். அதை மட்டும் தனியாக பறக்கி போட்டுருவேன், அவ்வளோதான். நான் என்ன அவளுக்கு வேலைக்காரியான்னு கேட்கேன். அவள் என்னைக்குனா என் துணியை துவைச்சிருக்காளா? ஒரு நாள் ஒரு சால் கூட துவைக்க மாட்டா. அவள் துணியை நான் துவைக்கணுமா? நான் அம்மா அப்பா துணி என் துணி அவ்வளோதான் துவைப்பேன்ப்பா. உன்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டாலும் விளங்க தான் செய்யும். ஏம்மா உனக்கு என்னலா? ஏம்மா 10 மணிக்கு போல நான் உடம்பு பிடிக்க போன பார்த்துக்க. ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு வரட்டுமா? ப்ரௌசிங் சென்டருக்கா? அது இந்த கம்ப்யூட்டரு பெட்டி இருக்குமா அங்கய்யா? ஆமாம்மா அங்கதான். யாரெல்லாம் போறா? நானும் பூமாரியும் தான். காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காவ, அதுக்கு கொஞ்சம் ப்ரௌசிங் சென்டர் போனாதான் முடியும். நானும் அப்பையை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். பஸ்ஸில் போகலாமா இல்லைன்னா ஸ்கூட்டியில் போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா ஸ்கூட்டியில் போனான்னாரு. 4 பேர் போக முடியாதுல்ல. அப்போ நாங்கள் 2 பேருனா இல்லை போய்க்கிடலாம். சரி அப்போ நீங்கள் பஸ்ஸில் கூட போறியா? போயிட்டு எப்போ வருவா? சாப்பாட்டுக்கு வந்துடுவல்ல? ஆமாம்மா வந்துடுவேன். எனக்கு ஒரு 300 ரூபா தாயா. 300 ரூபா என்னத்துக்குலாம்? ஏம்மா தாம்மா, ஏதாவது தேவைப்பட்டுச்சு
300 முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. நான் பார்த்துட்டு வேணா மீதி இருந்தா தந்துடுறேன். சரி 10 மணி 10க்கு தானே போவா, என்ன நேரம் கிடக்குல்ல. சரி நான் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், வந்து தாரேன். சரிம்மா. என் லைனே வந்திருக்கோம், எவா பிடிச்சிட்டு இருக்காளோ தெரியல, போய் கேட்டு பார்ப்போம். சொல்ல சொல்ல எழுத சொன்னே எல்லாம் எழுதுறியா? எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. யார என்னமோ சொல்லணும்னு இருந்தே மறந்து போயிட்டேனே, இரு யோசிச்சுக்கிடியே. பெரிய பொண்ணு, உன் மாமியார் எச்சி கையால காக்கா கூட வரட்டாது. இன்னைக்கு என்ன, எனக்கு இட்லிலாம் போட்டு இருன்னு வச்சிருக்காவ. திங்கும் போது வந்துட்ட வேற, நீ பார்த்துட்டு வேற வயிறு வலிச்சு வயிற்றால கீத்தால போச்சுன்னு என்ன பண்றது? அதனால தான் 2 இட்லி போட்டிருக்கோம், போனா போகுதுன்னு. எப்பயும் காக்காக்கு கொண்டு வைக்கும், அந்த காக்காக்கு போடுறதுக்கு பதிலாக உனக்கு கொண்டு போட்டிருக்கோம். விடு விடு, பெருசாக எடுத்துக்காத. என்னமோ போ, ஒன்றும் புரியல. இன்னைக்கு உன் புருஷனும் என் புருஷனை வேற சேர்ந்து ஒரே பைக்கில் போனாவ. என்ன கதைன்னு வேற தெரியல. ஆபீஸ் லீவுன்ன மாதிரி இருந்து. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கல்யாணம் இருக்கும். ஆடி முடிஞ்சது இந்த விசேஷ நாள்லாம் வருதுல்ல, ஏதாவது விசேஷத்துக்கு போயிருப்பாவ. விடு விடு, அங்கேயாவது போய் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம். என் மாமியார் வேற இதை எழுது அதை எழுதுன்னு உயிர் எடுக்குது. என்னத்தையாவது எழுதி கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். அடுத்து என்ன எழுதணும் சொல்லுங்க. இஞ்சி எழுதுனியா? இஞ்சியா, இருங்க எழுதுறேன். இஞ்சி 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 எப்படி? இஞ்சி இஞ்சி எழுதியாச்சு. அப்புறம் கொத்தரங்காய் போடு. கொத்தரங்காய், அவரைக்காய், கோவக்காய் எல்லாம் போடு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொரியல் பண்ணிடலாம். தினமும் அந்த காய் வெள்ளனா கறிக்கு என்ன பண்ண, கூட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு ஒரே இதாக இருக்குது. 4-5 நாளுக்கும் சேர்த்து போட்டுரு. கொத்தரங்காய், அவரைக்காய், கோவக்காய், சுரக்காய், கத்திரிக்காய் எல்லாம் எழுதிட்டியா? இப்படி படன்னு சொன்னா நான் என்னன்னு எழுத? கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்க, ஒன்று ஒன்றா சொல்லுங்க. என்னது கொத்தரங்காய் தானே? கொத்தவரங்காய் எப்படி எழுதுறது? கொத்து எழுதிட்டேன். கொத்தவரங்காய் ரைட்டு. அடுத்து அவரைக்காய் போடு. அவரைக்காய் எழுதியாச்சு. அப்புறம் அடுத்து அப்பா சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தாலும் அது கடற்கடன்னு எழுதிடணுமே, உன்கிட்ட கொடுத்து விளங்கிரும் போ. கோவப்படாதீங்க, சொல்லுங்க. கோவக்காய் எழுதலாம். கோவப்படாதீங்க, இருங்க எழுதுறேன். கோவக்காய். பரவாயில்லையே பெரிய பொண்ணு, பிரமாதமா எழுதுறியே. இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ்லாம் கலந்து எடுத்து எழுதுற போல இருக்க. சூப்பர். அத்தே நெக்ஸ்ட் சுரக்காய் எழுதுனியா? சுரக்காயா, இருங்க. சுரக்கா. கத்திரிக்காய் எழுதுனியா? கத்திரி எழுதியாச்சு. அடுத்து கருணக்கிழங்கு, முள்ளங்கி, வாழைக்காய். அடப்படன்னு சொல்றிய, என்னன்னு எழுதுறது? இருங்க. எழுதியாச்சு. எழுதிட்டு கொண்டா, ஒருக்கா பார்த்துக்கிட்ட. ஏதாவது மறந்தேன்னா அப்புறமா சொல்லியே எழுது. நீங்கள் சொன்ன வரைக்கும் எழுதிட்டே. ஆமாம், இந்தாங்க பிடிங்க. அதில் 2 பேப்பர் இருக்கும். என்னத்த அப்படி 2 பக்கத்துக்கு எழுதியிருக்க? படிச்சு பாருங்க, நீங்கள் சொன்ன எல்லாம் தான் எழுதியிருக்கேன். காய்கள், கரு நை கிழங்கு, மூளாங்கி, ஈஞ்சி, கோவக்காய், வாழை அக்கா. எப்படி ஏத்தே? ஓகே தானே எல்லாம்? நீ எந்த ஊர்ல தமிழ் படிச்சா? ஏன்தே படிக்க கஷ்டமா இருக்கு? உங்களுக்கு படிக்க தெரியலன்னா விடுங்க, கடைக்காரன் பார்த்து கண்டுபிடிச்சுக்கிடுவான். இந்த பேப்பரை கொண்டுகிட்டு கடைக்காரன்ட்ட நீட்டு தானே, அந்த ஆளோ காரி துப்பி போடுவான் முஞ்சிலே. யாந்தே என்னாச்சு? என்ன இளவு தமிழ்ல எழுதியிருக்க நீ? கேட்ட நல்லா பூட்டிரு. ஆமா, இல்லாட்டினா ஆடு வெளியே ஓடிடும். ஆமா செல்வம், இந்த பூட்டிட்டேன். சரி, கொஞ்சம் ஆட்டை பார்த்துக்க, நான் உள்ள போய் ஆள்வெல்லாம் கூட்டிட்டு வரேன். என்ன நீயும் உள்ள வாரியா? அவன் கேட்ட பூட்டியாச்சுல்ல, அங்கதான் நிற்கும். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ போய் கூப்பிட்டு வா. சரி. தண்ணி தாகமா இருக்க, உள்ள கூப்பிடும் போதே போயிருக்கலாமோ? சரி, அதான் இப்ப வந்துருவோம்ல. இருக்கட்டும், அவியல் வட்ட ஆட்டை ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சுக்கிடலாம். மோரையில இப்படிதான் கடைக்காரன் தூக்கி எறிவான். இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்தா என்னத்தை இப்படி தூக்கி எறியறிய? நீங்க சொன்னதை தானே நான் எழுதுனேன். நீங்களே சொல்லுங்க, நீங்க சொன்ன பொருள்ல எதை நான் எழுதாம விட்டுருக்கேன்? என்ன பிரச்சனை? எங்க உங்க அம்மா 2-3 சாமான் வாங்கணும், நான் சொல்லிய பொருளெல்லாம் எழுதுன்னு சொன்னவங்க. நான் அவைய சொன்னவனு தான் எழுதுனேன். இப்போ எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா என் மோரையில தூக்கி எரியாவங்க. ஏம்மா எதுக்கு அவன் மூஞ்சில எரிஞ்ச? அந்த பேப்பரை வாங்கி நீயே படியில, அவன் அந்த பேப்பரை பார்த்து கடைக்காரன் காரி துப்புவானா இல்லையா நீயே சொல்லு. எங்க இருந்தாங்க பிடிங்க, என் பேப்பர்ல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க ஒரு குறை சொல்லிருங்க பாப்போம். அப்படி என்ன எழுதி இருக்க, கொண்டா பாப்போம். நம்மளை விட பெரிய படிப்பு படிச்சிருக்கா, பெரிய பொண்ணு போய் இப்படி குறை சொல்லிட்டாவல. பாருங்க, என்ன தப்புன்னு நீங்க என்னைய ஒரு குறை சொல்லிருங்க பாப்போம். அது என்ன ஓ கோசு? எங்க உங்களுக்கு படிக்க தெரியலன்னு சொல்லுங்க, அது முட்டை கோசுங்க. முட்டை முன்னாடி போட்டிருக்கோம்ல, அதான் முட்டை கோசு. தண்ணி வேணும். தண்ணி தானே செல்வா, தார இரு 1 நிமிஷம். என்னத்த அப்படி நம்ம பொண்டாட்டியும் சேர்த்து உத்து கடந்து பார்த்துட்டாடாக்கா.
ஏன் தொப்பி தலையா, தொப்பி வச்சு மறைக்காத தூரவோ. அது என்ன 6 5? அட லூசு புருஷா, அது ஆரஞ்சு. ஓ 6 5 இனிமே இப்படிதான் எழுதணும்னா? ஆமா 6 5 ஆரஞ்சு. உங்களுக்கெல்லாம் படிக்கவும் தெரியல எழுதவும் தெரியல, அதான் என்னைய குறை சொல்றீங்க. உங்க அம்மா ஒண்ணு என்னைக்கு சொல்லிட்டா போதும் உடனே உங்க சரி கோவப்படாத. நீ என்னதான் எழுதியிருக்கன்னு நானும் பாக்கேன். ஈ இஞ்சி கோ கொத்தரக்காய் கொத்தர சக்கா. அது என்ன கொத்தர சக்கா? அது கொத்தவரங்கால, அதான் அந்த லட்சணத்துல எழுதியிருக்க உன் பொண்டாட்டி. எத்தே நீங்க சும்மா இருங்க. என்னோட இதை எல்லாம் குறை சொல்லணும்னே சொல்றிய தாயும் போகணும். ஆமா ஆமா, நான் வியானுனே குறை சொல்லியே, எனக்கு வியாண்டுதல் பேரு. நீங்க படிங்க. படிக்க நான் படிக்க தானே வந்திருக்கேன். படிக்க. தங்கச்சி நீ எந்த ஸ்கூல்மா படிச்ச? என்னே நான் இங்க பக்கத்துல தான் படிச்சேன். நம்ம ஊர்ல 5 வரை படிச்சேன், பக்கத்து ஊர்ல ஒரு 10 வரைக்கும் படிச்சேன், அவ்வளவுதான். அவரச்சக்காயா? அது என்ன அவரச்சக்கா? எங்க அது அவரக்காங்க. அம்மா நீ எழுதுனதாம்மா படிக்க. நீ அவரக்கான்னு எழுதியிருந்தா தான் நான் அவரக்கான்னு படிப்பேனே. நீ அவரச்சக்கான்னு எழுதி வச்சிருக்க. அப்படி எழுதியிருக்கேன். ஏன் உமாலு, உனக்கு தெரியுங்களா? நீ பார்த்து சொல்லு. இதுவா? இதுவே ஒரு அரைகுறை தற்கூரி. இதுகிட்ட போய் நீ கேட்குற வேறு. இங்க பெரிய பொண்ணு எல்லாம் கரெக்டா தான் எழுதியிருக்கா, உங்களுக்கு தான் எழுத படிக்க தெரியல. சும்மா அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீர. நல்லா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் என்ன அழகா எழுதியிருக்கா. உங்களுக்குலாம் இப்படி எழுத தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் குறை சொல்றீங்க. உங்களுக்கு எங்களை மட்டம் தட்டுறதே வேலையா போச்சு. அப்படி சொல்லு உமா, உங்களுக்கெல்லாம் பொறாம. சுரக்கா. இது என்னலே சேகரு, இடையில ஒரு கத்திரிக்கோள் வந்திருக்கு. கத்திரி வந்திருக்குல்ல, அப்ப அது பேர் கத்திரிக்கா. உங்களுக்கு படிக்க எல்லாம் புரியதானே செய்யுது, அப்புறம் என்ன? உங்களுக்கு நான் எழுதுனது புரியலன்னா பரவாயில்ல, படிக்க எல்லாம் புரியதானே செய்யுது. அப்ப கடையில கொடுத்தா கடைக்காரையா மூஞ்சில காரி துப்ப போறான், மூஞ்சில தூக்கி எரிய போறான். உங்க அம்மைக்கு ரொம்ப கொழுப்பு, என்னைய அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு மூஞ்சி மோரையிலாம் தூக்கி எரியுது. நீங்க அதையும் பார்த்துக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னைய பார்த்து, உங்க அம்மையை பார்த்து கேள்வி கேட்காம. இதனா எங்க அம்மிட்ட கேட்கக்கூடாது, உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும். உங்க தங்கச்சியை என்ன லட்சணத்துல படிக்க வச்சிய என்னன்னு உங்க அண்ணனை பார்த்து கேட்கணும். நான் சூப்பரா படிச்சேன், 10ஆப்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடம் போகல. ஆனாலும் நான் தெளிவா எழுதுவேன். என்கிட்ட டியூஷன் படிக்க கூட பிள்ளைகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குவேன். நான் தான் வேண்டான்னு விட்டுட்டேன். நமக்கு வெளியே தெருவுக்கு போகவே நேரம் இல்லை, இதுல வேற என்னத்துக்கு டியூஷனு, என்னத்துக்கு சேரமோன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் அதுக்குள்ள கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு விட்டுட்டேன். நீ வாழ்க்கையிலே உருப்படியா பண்ண ஒரே விஷயம் டியூஷன் எடுக்காம இருக்கிறது தான். எடுத்துறாத, அப்புறம் அந்த பிள்ளைல இந்த லட்சணத்துல தான் இருக்கும். அதுவளாவது பொழைச்சி போட்டோம். அப்படி டியூஷன் எடுக்கிற கனவு இருந்துன்னா இன்னையோட குழிய தோண்டி முக்கிரு. உங்களுக்கு என்னைய மட்டம் தட்டி பார்க்கறதே வேலையா போச்சு. வா உமா, நம்ம போவோம். எங்க போறிய? உங்களுக்கு முக்கியமான ஒண்ணு வச்சிருக்கோம், வாங்க வெளியே. வாமா, இவங்களுக்கு முக்கியமான சர்ப்ரைஸ் ஒண்ணுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்கு. ஐ சர்ப்ரைஸா? என்னங்க சர்ப்ரைஸு? புதுசா காரு வாங்கியிருக்கீங்களோ? அதுக்கு தான் இன்னைக்கு 2 பேரும் காலையில வெளியே போனீங்கல்ல. வீட்டில இருந்து ஒன்றும் எடுத்துட்டு போகாம போறீங்களன்னு அப்பயே நினைச்சேன். புதுசா எனக்கு எல்லாம் வண்டி வாங்கியிருக்கீங்கள? ஐ ஜாலி ஜாலி ஜாலி. வா வெளியே வந்து பாரு. இந்தா வந்துட்டேன். உனக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்கு, வா. ஏ ஜாலி ஜாலி. ஏற்கனவே இது ஒரு கழுசடை, இந்த கழுசடைக்கு வண்டி ஒரு கேடாக்கும். இந்த பியாதியில போவான், என்னத்தையாவது ஒன்று அவளுக்கு வாங்கிட்டே இருப்பான். என்னத்தை வாங்கி வச்சிருக்கான்னு போய் பார்ப்போம். அட என்னங்க இது? பார்த்தா தெரியல, ஆடு. நாங்க தான் ஆடு, எங்க கிட்ட போட்டா அந்த பிளேடு. ரைட்டு பக்கம் ஆடு. என்கிட்ட காட்டாத திமிரு, அப்புறம் உனக்கு சூடு. இங்க இருந்து ஓடு. இப்போ உன் ஆட்டத்தை நிப்பாட்டா போறியா இல்லையா? தெரிய பண்ணே எங்க எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. தினமும் அப்ப நாங்க ஆடு மேய்க்க போறோம்னு சொல்லிட்டு வெளியே போலாம்ல. ஏ ஜாலி ஜாலி. அதுக்காக தானே வாங்கி தந்திய. இவ்வளவு நாளா உங்களை ஆடு வாங்கி தர மேயின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் இப்ப உண்மையா நிரூபிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே, ஆளுக்கு 2 ஆடா? ஆமா, 2ஐயும் கொண்டு போய் மேய்ங்க. மேய்ச்சி அது 2 4 ஆகணும், 4 6 8 ஆகணும், 8 10 ஆகணும், 12 ஆகணும். அந்த மாதிரி வளர்த்து கொண்டாங்க. கூறு கட்டவனுவே பொண்டாட்டியை அடிச்சு காலுக்குள்ள நசுக்கி வச்சு அவளோட வச்சு குடும்பம் நடத்த தெரியாம ஆடு மாடு வாங்கி கொடுத்து இவ்வளோல மேயதுக்கு அனுப்பியான் வேலை. இவ்வளோ நல்லா ஊர் மேய்ஞ்சிட்டு வருவாளுவே. இப்படி இருந்தா குடும்பம் வழங்குமா? இதுக்கு தான் காலங்காத்தாலே போனான் கொஞ்சம் ஓடி போட்டுக்கிட்டு நானும் எங்கேயும் விசேஷத்துக்கு போறேன்னு நினைச்சேன்.
விசேஷத்துக்கு இப்படியா போவான் அவன் நல்லா டிக்டாப்பா கிளம்பி போவானே. இவன் இப்படி கிளம்பி போயிருக்கான்னா இந்த ஆடு மாடை வாங்க தான் போயிருப்பான். பெரிய பொண்ணு வா, 2 ஆளுக்கு 2 ஆடு. உனக்கு எந்த ஆடு வேணும்னு பாரு, எனக்கு ஏதோ ஒரு ஆடு. ஆளுக்கு 2 ஆடு பிடிச்சிட்டு போவோம். எங்க நாங்க போய் ஆடு மேய்ச்சிட்டு வரோம். கேங் கேங் போ 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 கேங் 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 கி 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 கி. அட நம்மளை விட நல்லா மேக்கப்ல இருக்கா பெரிய பொண்ணு. இல்லைங்களா ஓடியாங்க, நம்ம மேயதுக்கு போகலாம். அட கூறு கட்டவனுவல பொண்டாட்டியல அடக்கி வீட்டில் வச்சு குடும்பம் நடத்த தெரியாம ஆடு மாடு வாக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு திரியிறியே. நீங்களும் என்ன லட்சணத்துல எல்லாம் குடும்பம் நடத்துறியே? ஏம்மா நீ தானம்மா அடிக்கடி சொல்லுவ இவங்களுக்கு 2 ஆட்டை வாங்கி கொடு மேய்ச்சிட்டு திரிவான்ட்டு நீ தானம்மா சொன்ன, அதான் வாங்கி கொடுத்தேன். பண்ணிய வாங்கி கொடுல, நல்லா பண்ணி மேய்ச்சிட்டு வரட்டுன்னு. நாங்க தான் பண்ணி. எல்லாருக்கும் நன்றி, நாங்க சேர்த்துல தான் உருளுவோம் நல்லா. பண்ணி பயிலோலா, நீங்களும் பண்ணி மேய்க்கதாம்ல லாக்கி. எந்த அளவுக்கும் போங்க, வேற இப்படிதான் இருக்கும் குடும்பம். என்னெல்லாம் உங்க மம்மி திட்டிட்டு போறாங்க. இந்த அம்மாக்களுக்கும் பொண்டாட்டிகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற நமக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். இந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டாவது அவ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த அலையும் அதை சாக்கு சொல்லியாவது போயிடுவா. கொஞ்சம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதுக்காக தான் நான் முக்கியமா வாங்கி கொடுத்தேன். சரி, நான் இனிமே தான் போய் பல்லே வளர்க்கணும். போய் பல்ல வளர்க்கிட்டு போய் சாப்பிட போறேன். வாரியா, நீ எங்க வீட்டுல சாப்பிடுறியா? இல்ல இல்ல, எங்க அம்மா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாவ, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிடுறேன், வர்றேன். ஆ சரி.